ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 10th 11th 12th மாணவர்களுக்கு முக்கியமான அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ 10th 11th 12th மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு சில பாடங்களில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஷெட்யூல்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் வந்து விண்ணப்ப பதிவு செஞ்சுருப்பீங்க. ஸோ தயவு செய்து அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க. கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நடக்கக்கூடிய எக்ஸாமை விட சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் வந்து வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ தயவுசெய்து முக்கியமான புக் பேக் கொஸ்டின் நல்லபடியாக படித்தாவே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் வந்த பிறகு மதிப்பெண் குறைந்த மாணவ எல்லாமே பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா 10th 11th 12th சார் பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணிட்டோம், எப்போ எங்களுக்கு அதோடைய பேப்பர் ஸ்கேன் காப்பி கிடைக்கும்? ஏன்னா அந்த பேப்பர் ஸ்கேன் காப்பி கிடைச்ச பிறகு என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செக் பண்ணணும். டோட்டலில் மட்டும் மிஸ்டேக் இருந்தால் அவங்க ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணால், இல்லை வேல்யூஷனில் டீச்சர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th இந்த பேப்பர் ஸ்கேன் காப்பிக்குன்னு சர்டன் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10th and 11th வந்து மே 15 மே 20 வந்து பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணலாம். இந்த லாஸ்ட் டேட்டிலேருந்து வித்தின் ஒரு 10 days வந்து தேர்வுத்துறை சார்பாக உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் செய்யக்கூடிய அஃபீஷியல் அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பேப்பர் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணும்போது ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதில் தான் வந்து விண்ணப்ப பதிவு எண் இருக்கும். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா தேர்வுத்துறை வந்து ஒரு வெப்சைட் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா www.dg.dn.gov.in இந்த அப்ளிகேஷன் நம்பரை இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணால் தான் உங்களுடைய பேப்பர் ஸ்கேன் காப்பியை வந்து நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நீங்கள் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு டோட்டலில் மிஸ்டேக் இருந்தால் ரீடோட்டல் போடுங்க, இல்லை வேல்யூஷன்லேயே மிஸ்டேக் இருந்தால் ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் கடைசி டேட்டு கொடுத்துருப்பாங்களா, அதிலிருந்து 10 days வந்து தேர்வுத்துறை சார்பாக அஃபீஷியல் அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். சார் இன்னும் சில கேட்குறாங்க, சார் நாங்கள் வந்து பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்கிட்டு ரீவேல்யூஷன் ரீடோட்டல் பண்ணால் மதிப்பெண் குறையுமான்னு கேட்குறாங்க. இது முக்கியமான கொஸ்டின். ஸோ அவங்க செக் பண்ணுவாங்க. மார்க்கை வந்து அதுக்கு யாருக்கு வந்து குறைக்க மாட்டாங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு மதிப்பெண் போட வாய்ப்புகள் இருந்தால் மதிப்பெண் போடத்தான் செய்வாங்க. எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து மதிப்பெண் வந்து குறைக்க மாட்டாங்க. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை பஸ் தேங்க்யூ.